Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு அந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் முடிச்சு அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே ஆயிடுச்சு. ஃபிட்னஸ்ங்கிறது எதுக்கு தேவைன்னா எல்லாருக்கும் தேவை. எதுக்கு தேவை? உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு, நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவை. ஆனால் அந்த புரிதலோட தான் எல்லாரும் பண்ணுறாங்களா? எங்கே பண்ணுறாங்க? இல்லை உடலை ரெடி பண்ணுறாங்க. அந்த உடலை வச்சு என்ன யூஸ்? என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, இந்த உடம்பை வச்சு உனக்கு என்ன யூஸ்? நான் உருவாக்குற பலம் எனக்கு பயன்படுது. என்னுடைய வேலைகளை நான் அதை பயன்படுத்துகிறேன். ஓடுறேன், ஆடுறேன், சாடுறேன், எல்லா வேலைகளையும் இறங்கி செய்கிறேன். ஜிம்மில் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், மற்ற நேரங்களில் நான் ஆக்டிவாக இல்லாமல் சும்மா இருப்பேன் அப்படின்னா செட் ஆகும். ஏதாவது ஒரு இயக்கம். நான் ஜிம்முக்கு தான் போகணும் எப்பவுமே சொல்ல மாட்டேன். எல்லா பயிற்சிகளையும் பண்ணு. முடங்கி மட்டும் கிடக்காது. முடங்கி கிடக்கிறதுக்கு மெயின் காரணம் உன் மனது சோர்வடைஞ்சது தான் தவிர உடல் சோர்வடைஞ்சது கிடையாது. பேசிக்காக என்னெல்லாம் பண்ணால் போதும், எந்த மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணணும்? டெய்லி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்ல விளையாடுங்க. ஏதாவது ஒரு விளையாட்டு 1 மணி நேரம் வேர்க்க விளையாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சிறுதானியங்களில் சிறுபயிறு, கொண்டக்கடலை, இது பெஸ்ட் ப்ரோட்டீன். சிக்கனு, எக்கு, மீட்டு. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் இந்த எக்கை டெய்லி எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு 2 எக்காவது கொடுக்க பாருங்கள். இதில் பழைய கஞ்சி நம்ம ஆட்கள் தொடரவே இல்லை. பழைய கஞ்சி சூப்பர், ப்ரோபயோட்டிக், அட்டகாசமானது. முக்கியமாக சொல்லப்போனால் இன்னைக்கு ஆண்மை கோளாறுன்னு நிறைய உருவாகிறது இந்த காரணம் தான். நிறைய டிவோர்ஸுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான். ஆனால் வெளியில் தெரியாது. இல்லை, இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆண்மை அதிகம் தான் ஆகும். கண்டிப்பாக அதிகமாக தான். அப்போ நிறைய பேர் ஆகாது அப்படின்னு அது அவங்க மேலே உள்ள அந்த பொறாமை தான். அதுதான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறவன் என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போட்டு அட்டின்னு அடிச்சு அவன் ஸ்ட்ரெஸ் அவனும் காலி பண்ணிடுவான். அது போக உடலை இயக்கத்தில் வச்சுருவான். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது, அவனுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ராஜா பாரன் இருக்காரு. நிறைய நாளாச்சு அவர் கூட பேசி, நிறைய நல்ல செய்தியோடு காத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நிறைய செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். உண்மையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மைதான். என்ன விஷயம்னா, நமது பேட்டைக்காளி அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற 2 வெற்றி படங்களை இயக்குன லா ராஜ்குமார் சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் லீட் ரோல் பண்ணி முடிச்சிருக்கிறேன். முடிஞ்சு சீக்கிரம் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் இறைவனுடைய ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். வரும் உங்க முன்னாடி பெரிய ஸ்க்ரீன்ல கூடிய சீக்கிரம் தெரியும். ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. உங்களையும் வெகு விரைவில் பெரிய திரையில பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். அதனால தான் நீங்களே சொல்லட்டும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது ஏன் நான் வெளியில சொல்லலை அப்படின்னா, இந்த படம் வெளியே வரும்போது இந்த தமிழ் சமுதாயம் இதுவரைக்கும் இப்படி ஒரு படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்காது. இது நான் ஒரு இந்த படத்தில் நடித்த ஒரு மனிதனாக சொல்ல, வெளியிலிருந்து பார்க்குற ஒரு மனிதனாக சொல்கிறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, இப்படி ஒரு விஷயத்தை, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை, தமிழுக்கான ஒரு விஷயத்தை தமிழ் சமுதாயம் இதுவரைக்கும் பார்த்துருக்காது. இந்த தடவை லா ராஜ்குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் பார்ப்போம். சூப்பர். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். வாழ்த்துக்கள், நல்லபடியாக அது வரட்டும். நன்றி. இப்போ நம்ம ஃபிட்னஸ்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக. அதான் இப்போ நம்ம இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு பேசும்போது, ஃபிட்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யார் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. ஃபிட்னஸ்னால் என்ன? அது எதுக்கு அவசியம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கி அந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் முடித்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே ஆயிடுச்சு. ஓகேவா? நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்னும் போகவே இல்லை. நான் இப்போவும் அந்த பழைய காலத்து முறைப்படி நான் என்ன பண்ணி என்னுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும், நான் என்னுடைய பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறனோ அதை தான் இன்றைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 99.9% ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது வேறு மாதிரி ஃபீல்டில் போயிட்டுருக்குது. இதுவே மக்கள் மத்தியில் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிடுச்சு. அது அப்படி கிடையாது. ஃபிட்னஸ்ங்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஹெல்த்தாக இருக்கணும், உடம்பை ஷேப்பாக வச்சுக்கணும், இதுதான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ங்கிறது எதுக்கு தேவைங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியும். ஃபிட்னஸ்ங்கிறது எதுக்கு தேவைன்னா எல்லாருக்கும் தேவை. எதுக்கு தேவை? உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு, நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவை. ஆனால் அந்த புரிதலோடு தான் எல்லாரும் பண்ணுறாங்களா? எங்கே பண்ணுறாங்க? இல்லை உடலை ரெடி பண்ணுறாங்க.
ஓகே, அந்த உடலை வச்சு என்ன யூஸ்? நீங்கள் ஜிம்மில் போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஃபிட்னஸுக்காக சில வேலைகளை செய்கிறீங்க, ஃபிட்னஸுக்காக நான் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன், அந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறோம், இதுக்கான டயட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதை வச்சு என்ன யூஸ்? எனட்டே நிறைய பேர் கேட்குறான்ல, இந்த உடம்பை வச்சு உனக்கு என்ன யூஸ்? ஒன்று, நான் சீன் போடுறதுக்கு யூஸ் ஆகுது, சீன் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. நானே சொல்கிறேன், இந்த சீனை வந்து கண்டினியூவாக போட முடியுமானா போட முடியாது. ஒரு கட்டம் வரைக்கும் தான். வயசு போனதுக்கு பிறகு இதே உடம்பு இருக்க போகுமா? அர்னால்டாவே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும். அந்த கட்டம் வரைக்கும் என்னால் சீன் போட முடியுதுல, அதுக்கு ஒன்று. இன்னொன்று, நான் உருவாக்குற பலம் எனக்கு பயன்படுது. என்னுடைய வேலைகளை நான் அதை பயன்படுத்துகிறேன், ஓடுறேன், ஆடுறேன், சாடுறேன், எல்லா வேலைகளையும் இறங்கி செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு உள்ள அந்த உடம்பை ரெடி பண்ணுறவங்களும் சரி, ஃபிட்னஸுக்காக ஓடுறவங்களும் சரி, அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே இறங்கும் போது தன்னை பத்திரமா தான் வச்சுக்காங்களே தவிர ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க பலமோ அந்த ஃபிட்னஸோ எதுக்கு? அந்த ஃபிட்னஸை உருவாக்காமல் சும்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கல்ல, நம்ம கொத்த வேலை பார்க்குறவங்க, வேறு கடுமையான வேலை பார்க்குறவங்க, இல்லை வேலையே பார்க்காம உடம்பை ஃபிட்டாக சும்மா வச்சுருக்கோங்க, நேச்சுரலாக வச்சுருக்கவங்க கூட ஒரு வேலையை இறங்கி செஞ்சுருவாங்க. சிம்பிள் ஒரு விஷயம் எடுத்துக்கணுங்களேன், நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 அண்டா வாளியை தூக்கணும். 2 பேர் வந்து சாதாரண ஆட்கள் தூக்கிடுவாங்க, இந்த ஃபிட்னஸ் ஆனாலும் தொடவே மாட்டான். ஐயோ பத்திரமா. இப்படி தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன், மேக்ஸிமம் ஆட்கள் இப்படி தான் பார்க்குறேன். 1-2 பேர் இதில் விதிவிலக்கு. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த தோற்றம் மட்டும்தான் ஃபிட்னஸ் மாதிரி இருக்குன்னு. அப்படிதான் மக்கள் மனசுல வந்து இப்போ அந்த இது உருவாகிடும். ஒன்லே வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணி உடம்ப ஸ்ட்ரக்சர் ஆகணும், இதை மட்டுமே நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது இல்லை ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ங்கிறது நீ உருவாக்குற பலம் உனக்கு யூஸ் ஆகணும், இதுதான் ஃபிட்னஸ். இன்னொன்று, அந்த ஃபிட்னஸ் ஒன்னோட இணைஞ்சது. எல்லாருமே பிறக்கும்போது ஃபிட்டாக தான் பிறக்கிறோம். இந்த உடலுக்கு தேவையான வேலையை செய்கிறதுக்கு, உயிருக்கு தேவையான வேலையை செய்கிறதுக்கு ஏற்ப ஒரு உடலை தான் ஆண்டவன் படைச்சிருக்கிறான். ஆனால் அதை நாம தான் கெடுத்துடுறோம். சோம்பேறியாக இருந்து அதை இயக்காமல் கெடுத்துடுறோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த சோம்பேறியாக இருந்து கெடுத்தீங்கல்ல அந்த உடம்பை, அதை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம சில பயிற்சிகளை செய்கிறோம். மீட்டெடுத்தாச்சா, இப்போ நீ ஆக்டிவாக இயங்கணும். அதை விட்டுட்டு நான் ஜிம்முக்கு போனேன், ஜிம்மில் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், மற்ற நேரங்களில் நான் ஆக்டிவாக இல்லாமல் சும்மா இருப்பேன் அப்படின்னா செட் ஆகும். நானே என்னுடைய பசங்களையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனாலே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மற்ற வேலைகளுக்கு கூப்பிட்டு போவேன். களரி பயிற்சிகளுக்கு, ஓடுறதுக்கு, ஜம்பிங் பண்ணுறதுக்கு, ஃப்ளிப்புக்கு, இது எல்லாத்தையும் நானே கூப்பிட்டு போவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, வீட்டில் போய் தண்ணி கப்பை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, அதுலேயே டயர்டாயிடுங்க, அதுலேயே போயிடுது. அப்போ ஃபிட்னஸ் நீ எதுக்காக உருவாக்கணும்? உனக்கு தேவைக்காக நீ உருவாக்கணும். அதாவது இப்படி நம்ம இயங்குறத இன்னும் வேகமா இயங்குறதுக்கு நாம நல்ல இயங்குறதுக்கு தான் நமக்கு ஃபிட்னஸ். நம்மள முடக்கிறதுக்கு இல்லை, நம்ம முடக்கிறதுக்கு இல்லை. ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு ஷோகேஸ் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஃபிட்னஸ்ங்கிறது 4 பேர் எங்களை மதிக்கிறதுக்காகவும், நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காகவும், சும்மா அப்படியே ஜிம்முக்கு போகிறோங்கிற சொல்கிறதுக்காகவும், அதுக்கு கிடையாது. உன்னுடைய வேலைகளை நீ செய்யறதுக்கும், நீ ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மாதிரி தான் ஃபிட்னஸ். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும், டயட்டு. ஃபிட்னஸ் நீ ஆரம்பித்தாலே அதில் முதல்ல வந்து நிற்கிறது இந்த டயட்டு தான். நான் முதல்ல ஒரு டயட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ டயட்டே கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா சாப்பிடு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு கெட்ட பொருள்னு தன்னஞ்செறிவது பொய்ய இருக்க. நமக்கே தெரியுமா, ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், இது நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் எந்த ஃபுட்டு நல்லது, எந்த ஃபுட்டு கெட்டதுன்னு. ஆனாலும் நம்மளை அறிஞ்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நீயே தெரிஞ்சுக்கோ உனக்கு எது கேடு எது கேடு இல்லைன்னு. உனக்கு பிடிச்ச ஆகாரத்தை, அது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஜங்காக இருக்குதுன்னா எப்போவாச்சும் சாப்பிட்டுக்க, எப்பவும் சாப்பிடாத, சாப்பிட்டுக்க. நல்ல இயக்கம், உன் உடம்புக்கு இயக்கம் கொடு, அவ்வளோதான். ஏதாவது ஒரு இயக்கம். நான் ஜிம்முக்கு தான் போகணுன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். எல்லா பயிற்சிகளையும் பண்ணு, எல்லா பயிற்சிகளும் பண்ணு. முடங்கி மட்டும் கிடக்காத. முடங்கி கிடக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து உன் மனது சோர்வடைஞ்சது தான் தவிர உடல் சோர்வடைஞ்சது கிடையாது. நம்ம உடலை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா ஃபஸ்ட்டு மனதை புஷ் பண்ணணும், நம்மளை நாம புஷ் பண்ணணும். எந்திரி, தூங்காத எந்திரி, உட்காராத எந்திரி, உன் வேலையை நீ செய்யணும் உனக்கு நீயே சொல்லிக்கிட்டா தான் நாம் ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் இப்போது ஜிம் அப்படின்னு நம்ம பேசும்போது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, அந்த காலத்துலேருந்து நம்ம பண்ணுற அந்த பட்டி ஜிம்னு ஒன்று இருக்குது அப்படின்றது. இன்னொன்று, இன்றைக்கி மாடர்ன் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக நிறைய இருக்குது, மிஷினு, பவுடரு, அது இது எல்லாமே. இப்போ இது 2க்குமே வித்தியாசம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. இப்போ எப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு பிராய்லர் கோழி மாதிரி அப்படின்றாங்க, அது நாட்டுக்கோழி மாதிரின்றாங்க. அது உண்மையா? அது அப்படி நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி இல்லை, அப்படிதான் பேசினாங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. ஆனால் எது ஸ்ட்ராங்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒர்க் அவுட் தான் ஸ்ட்ராங்கு. புரியுதா? இப்போ வந்து வலிக்காமல் ஒர்க் அவுட் செய்வது எப்படி, அதற்கான மிஷின்களை தயாரிப்பது இப்படி தானே தவிர, அந்த காலத்தில் அப்படி இல்லை. வலியை தாங்கினா தான் உன் மசில் ஸ்ட்ராங் ஆகும்,
வலியை தாங்கினா தான் உன் உடம்பு பலமாகும். இல்ல என்ன வித்தியாசம்னா இப்போ நீங்க ரியல் ரெண்டுமே பலம், நீங்க ரீல் பாக்குறீங்க. பலம். அவ்வளவுதான். அப்படின்னா ரியல் பலம் இது ரீல் பலம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாக கெயின் ஆகும், வலிக்காமல் இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் இது அப்படி இல்லை, வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆனால் கெயின் ஆகி நிற்கும் போது அப்படிப்பட்ட ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒரிஜினல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. நானுமே இல்ல ஏறவும் லேட் ஆகும், இறங்குறதும் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது. வாழ்நாள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஒர்க் அவுட் பண்ணவங்க இப்பவும் ஆக்டிவாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்றைக்கும் பழைய காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணவங்க சிலம்பு சுற்றுறதை நான் பார்த்துருக்குறேன், ஓடுறதை பார்த்துருக்குறேன். நம்ம வீட்டு தாத்தா மாதிரிலாம் எப்படி அந்த இதாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்கள் எடுத்து பாருங்க, இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்த உடனே நம்ம ஒரு உடம்பு தெரியுது இல்லை, அந்த உடம்ப 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணுற ஆட்களே ரொம்ப கம்மி. ஒன்று இப்போ நீங்கள் என்னைய பார்க்குறீங்கல்ல, மேக்ஸிமம் நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஒரு வரையும் பாடி பில்டிங் பண்ணேன், அப்புறம் அந்த ஃபிசிக்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் ஏன் கூட ட்ராவலான பாடி பில்டர்ஸை நீ காணலை. அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா அது மெயின்டைன். ஏன்னா ரொம்ப பேர் ஆசையா பண்ணிடுறாங்க. கஷ்டமான ஒரு விஷயமா உருவாக்கி வச்சது தான் தப்புன்றேன். உன்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஃபிட்னஸாக மாற்றினா உன் உடம்பு நல்லா இருக்க போகுது. இல்லை நான் இந்த மசிலுக்காக மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணேன் சாப்பிட்டேன் அப்படின்னா நிற்காது. என்னுடைய பயிற்சி முறையில் ஒர்க் அவுட் மட்டும் கிடையாது, நான் கலரி பயிற்சி பண்ணுறேன், ரன்னிங் பண்ணுறேன், ஃப்ளிப்பு பண்ணுறேன், சிலம்பம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். எல்லாமே என்னால் பண்ண முடியும். இதனால தான் இன்றைக்கி என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சோசியல் மீடியா கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குது. என்னடா இவன் பாடி பில்டிங் பண்ணுறான், மசில் வச்சுருக்கான், இதெல்லாம் எப்படி இவன் பண்ணுறான், எப்படி இவன் உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகுது? உண்மையை சொன்னால் ஆகும். இங்கே நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது, இதெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. அதான் சொல்கிறோம்ல, உடம்பு பத்திரமா நீ சொன்ன பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே வச்சுக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, நாட்டுக்கோழி மாதிரி இறங்கி ஓடணும். அதுக்கு தேவை, நான் சொன்ன மாதிரி இல்லை, பொதுவாக சொல்கிறாங்க, இறங்கி ஓடணும். அதுக்கு தேவை உடல் பலத்தை விடையும் மனதை பலமாக வச்சுக்கணும். எல்லாருடைய மனதும் பலம்தான். இங்கே நான் சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திங்க் யுவர் செல்ஃப் பிக். அடுத்த இன்னொருத்தர் நம்ம பார்க்குறோம்ல, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, என்னைய பார்த்துட்டு இவரு நல்லா இருக்காரு அப்படின்னு திங்க் பண்ணவே செய்யாத. உன்னைய நீ வந்து பெருசாக தானே, இந்த உலகத்தில் நீ தான் உனக்கு ஹீரோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ தான் ஹீரோ, உன் பிள்ளைகளுக்கு நீ தான் ஹீரோ. நீ ஹீரோவாக உன்னையும் நினச்சிக்கோ, இதான் நம்ம சொல்கிறது. ஆனால் இப்போது ஒரு ஒரு ஒப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போது யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரியான மாடர்ன் யுகத்தில் உடம்பெல்லாம் தேத்தி 6 பேக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்துடுறாங்க. ஆனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதை மெயின்டைன் பண்ணாமல் விடுறதுனால என்னெல்லாம் பாதிப்பு வரும்னா? மெயின்டைன் பண்ணாமல் விடுறதுனால பாதிப்பு வந்து மனது சம்மந்தமான பாதிப்பு. மனசு தான் பாதிப்பு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த மசில் வச்சுருக்கேன், கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன்னா கூட விட்டுட்டேன் சாப்பிட்றேன். நான் இப்போ டெய்லி சிக்கன் எக் இதெல்லாம் கரெக்டாக எடுப்பேன், ஓகே, டெய்லி ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கும். அதை விட நான் என்னை டவுனாக விட மாட்டேன், எப்பவும் ஆக்டிவாக வச்சுருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ இதெல்லாம் பண்ணலை, ஒரு சோறு விட்டுட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம், அப்படி விட்டுட்டோன்னா உடம்பு கொஞ்சம் டவுன் ஆன உடனே நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர், அந்த 4 பேர் என்ன உடம்பு சின்னதாயிட்டு, என்ன உடம்பு சுருங்கிட்டு, என்ன அவ்வளோதானா இப்படின்னு கேட்குறாங்க தெரியுமா? இதுவே நமக்கு பெரிய உளைச்சலாயிரும். ஐயோ சுருங்கிட்டா, ஐயோ சின்னதாயிட்டா, அந்த மன உளைச்சல் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மன சம்பந்தமான பிரச்சனை தான் நான் பார்த்தது வரைக்கும், எல்லாருமே அப்படி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதை விட்டுட்டா தொலைன்னு உடம்பு வந்துடும், தொப்பை போட்டுரும், ஒரு மாதிரியே ஆளே. அதுவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அர்னால்டாவே இருந்தாலும் சரி, நானாலும் சரி, அர்னால்டாவே இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணாதான் மசில் நிற்கும். ப்ரோட்டீன் கொடுத்துக்கிட்டே, ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் மசில் நிற்கும். இல்லை அவரே விட்டால் கூட உடம்பு தொலை தான் ஆகும். இப்போ இதில் தொலைன்னு ஆகுதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அவன் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருக்கிறான்ல, அவனுக்கு எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. இவராது பண்ணி ஒரு கட்டம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டாரு, தொலைன்னு ஆகிட்டாரு. பண்ணாதவன் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காகவே தொலைன்னு தானே இருக்கிறா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு. இல்லை, நீ தொலைன்னு தான் இருக்கிற, அவர் கொஞ்ச நாளாவது ஃபிட்டாக இருந்து தொலைன்னு ஆகிட்டாரு, நீ முதல்ல இருந்தே தொலைன்னு தானே இருக்கிற. அப்போ அது எப்படி? அப்போ உளவியல் ரீதியாக அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பண்ணுறாம்ல ஒருத்தன், அவனை பார்த்து போறாமையில கூட நீ பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இவன் சோர்வாக இருக்கிறதுக்கு, அவன் என்னடா போட்டு ஒர்க் அவுட் பண்ணி விட்டால் தொலைன்னு ஆயிரும், அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனத்துக்காக சொல்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. ஸோ இப்போ இதை தாண்டி ஒரு ரெகுலர் ஃபிட்னஸ்க்குன்னா பேசிக்காக என்னெல்லாம் பண்ணால் போதும், என்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணணும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஓகே, பழைய மெத்தட்லாம் மாற்றி தான் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்ல விளையாடுங்க. ஏதாவது ஒரு விளையாட்டு, எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டு பிடிக்கும். அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், ஜம்பிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்மாகவும் இருக்கலாம்.
ஏதாவது ஒரு விளையாட்டு 1 மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க விளையாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. பிடிச்ச உணவுகளை அப்பப்போ சாப்பிடுங்க. இல்ல ஒரு நல்ல உணவுன்னு எதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம்? இன்னைக்கு அதான் இருக்கிற நான் முதல்ல நான் சொல்லிட்டேன், தன்னஞ்செறிவது பொய்யே இருக்க. இல்ல நான் அது ஓகே. நான் எதுக்காக கேட்கறேன்னா இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு தானிய வகைனாலே தெரிய மாட்டேங்குது, எது நல்லதுன்றதே தெரியல. பீஸா பர்கர் தான் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. பீட்சா பர்கரு டேஸ்டா பயங்கர டேஸ்டா இருக்க எல்லா உணவுமே ஜங்கு தான். மேக்ஸிமம் 90% ஜங்கு தான். ஓகே, பயறுகள், சிறுதானியங்களில் வந்து சிறுபயிறு, கொண்டக்கடலை, இது வந்து பெஸ்ட்டு ப்ரோட்டீன். சோயா வந்து எடுக்கலாம். சோயாலேயே இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் அதனால் நம்ம அதை பக்கம் போகிறதே இல்லை. அது போக மீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, பீஃப் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா பீஃப் பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா எனக்கே செட் ஆகாது. ஓகே, உங்களுக்கு அதாவது உடம்புக்கு ஏற்றுக்காது. அதனால ஃபிஷ்ஷு, சிக்கனு, எக்கு, மீட்டு முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் இந்த எக்கை வந்து டெய்லி எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு 2 எக்காவது கொடுக்க பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 எக்காச்சும் கொடுக்கலாம். நாம் எவ்வளவோ செலவு பண்ணுவோம், ஆனால் 2 எக்கு எவ்வளோ ஒரு 10 ரூபா வரும், செலவு பண்ண மாட்டோம். இல்லை ஃபிட்னஸ்க்கு எக்கு வந்து கம்பல்சரி. ஏன்னா ப்ரோட்டீன் ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா எல்லோவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒயிட் 3 கிராம் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம மசில்ஸ் நல்லா கெயின் ஆகணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா பெர் கேஜி இன்ட்டு 1 கிராம் சொல்கிறேன். உங்கள் வெயிட் இன்ட்டு 1 போட்டால் எவ்வளோ வருது அது எடுத்தீங்கன்னா ஓகே லெவல். இன்னும் மசில் பில்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 2 கிராம் போடலாம். இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி கொடுத்தா தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போமா அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு சோர்ஸை கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஓகே, ஒன்றும் முடியாட்டா ரைஸை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காதிங்க. இப்போ சிலர் பண்ணுவாங்க ரைஸ், நானே சொல்லியிருக்கேன் பல்கிங் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க நல்லது அப்படின்னு. அது பல்கிங் பண்ணுறவனுக்கு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான்னா அவன் ரைஸையும் எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா உனக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் பழைய கஞ்சி நம்ம ஆட்கள் தொடரவே இல்லை. பழைய கஞ்சி சூப்பர், ப்ரோபயோட்டிக், அட்டகாசமானது, உடம்புக்கு குளுமை கூட. ஓகே, அதை ஒரு நேரம் எடுத்துக்கலாம். அதனால எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்க கூடாதா? டெய்லியுமே எடுத்துக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட் இருக்குல்ல, ஜங்க் ஃபுட்டு நீங்கள் டேஸ்டியாக சாப்பிட்றது போல இது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி கூட. அதுக்காக கஞ்சியை ஃபுல்லாக வச்சு அடிச்சு பெருத்துறாதீங்க. அதுக்கு நாம் உடம்பு வந்துடும் கண்டிப்பாக பல்க் ஆகும் இல்லை. அதில் கார்போஹைட்ரேட் தானே அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் என்னதான் ஆகுது, நமக்கு குளுக்கோஸாக தான் மாறுது. குளுக்கோஸ் எனர்ஜி செலவழிக்கலன்னா எங்கே போய் சேரும்? ஃபேட்டாக தான் சேரும். ப்ரோட்டீன்ஸ் அப்படி சேர போகிறது இல்லை. ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்டாக மாறி நம்ம மசில்ஸுக்கு போக போகுது. இல்லை மசில்ஸ் நமக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னா வெளியே போக போகுது. இதுதான் ப்ரோட்டீன்ஸனுடைய இது. ஸோ ப்ரோட்டீன் ஒரு வாரத்தில் வந்து ஒரு சார்ட் அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து பழைய சோறு எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். பழைய சோறு நல்லது. என்ன நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்மளுடைய இயற்கை முறையில் உங்களுடைய வாழ்வியலில் என்ன ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஃபுட்டையே ஃபாலோ பண்ணி அது கூட ஹெல்த்தான விஷயங்களை என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ அப்படி ஆட் பண்ணிவிட்டு இந்த 1 மணி நேரம் ஃபிட்னஸுக்காக ஏதாவது ஒரு ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணுறதே போதும் நம்ம ஹெல்த்தாக நல்லா இருக்கிறது. இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபுட்டை ஃபாலோ பண்ணியே பண்ணுங்கன்னா டெய்லி பிரியாணி தான் டெய்லி. அப்புறம் அது செட் ஆகும். அப்ப இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தன்னஞ்செறிவது பொய் இருக்கு, உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? சொல்றீங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன், சில பேர் 2 மணி பிரியாணி 4 மணி பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாங்க விடிய காலையில். ஓகே, அப்போ நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன இல்ல அவங்களுக்கு நம்ம இப்ப சொல்லியும் யூஸ் இல்லையே. ஏன்னா அவங்க பிரியாணி தான் வேணும்னு ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்க. தன்னஞ்செறிவது பொய் இருக்கு, அவங்களுக்கு தெரியாதது இல்லை. அவங்களுக்கு பிரியாணி டெய்லி சாப்பிட்றது கேடுன்னு தெரியும், தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம போய் இந்த அட்வைஸ் பண்ணி என்ன யூஸ்? ஆனால் அது எவ்வளோ தப்பான இதுன்னு பார்க்குறீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு அப்போ செரிமானம் ஆகுமான்றதே டாக்டர் ஆகாதுன்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு போய் சாப்பிட்றது, வித்தியாசமான உணவுகளை டேஸ்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்கப்புறம் தானே உடலை இயக்காமல் இருக்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது, இதை தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியான சமுதாயம் அப்போ தான் உருவாகும். இல்லைன்னா அதனால் நாம் தான் கஷ்டப்படுவோம். ஃபேட்டை அதிகமாக ஏற்றுறோம், உடம்பை அதிகமாக இயக்கலை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் பூஸ்ட் ஆக போகிறதில்ல, பல பிரச்சனைகள் உருவாகும் அதில். ஓகே, முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஆண்மை கோளாறுன்னு நிறைய உருவாகிறது இந்த காரணம் தான். நிறைய டிவோர்ஸுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான். ஆனால் வெளியில் தெரியாது. பசங்க பார்க்க நல்லா இருப்பான், கலராக இருப்பான், அழகாக இருப்பான். ஆனால் என்ன, அவன் இந்த மாதிரி சோம்பேறியாகவே இருந்திருப்பான், இந்த மாதிரி நைட் ஃபுட்டே சாப்பிட்ருப்பான், அதிகமாக ஃபேட் ஃபுட்டே சாப்பிட்ருப்பான். எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத போது என்ன ஆகும்? ஹார்மோன்ஸ் லெவல் ட்ராப் ஆகும். ஹார்மோன்ஸுங்கிற டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோனுங்கிறது ஒர்க் அவுட்டில் நல்லா பூஸ்ட் ஆகும், ஜாகிங் பண்ணும்போது நல்லா பூஸ்ட் ஆகும், லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது பூஸ்ட் ஆகும். இல்லை இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆண்மை அதிகம் தான் ஆகும். கண்டிப்பாக அதிகமாக தான். அப்போ நிறைய பேர் ஆகாது.
அப்படின்னு ஒரு அது அவங்க மேலே உள்ள அந்த பொறாமை தான். அதுதான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குதே. அப்படி பார்க்க போனால் நான் என்னையே விட்டுங்க, பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணாத மெடிசின்ஸ் இல்லை. எல்லா பாடி பில்டருக்கும் பிள்ளைகள் இருக்குது. அர்னால்டுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது? எத்தனை மனைவிகள்னு நான் சொல்ல மாட்டேன், எத்தனை பிள்ளைகள் எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சுல வேண்டாம். அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக இயக்கத்தில் தான் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். உன்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபில் தான் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறியோ அந்த அளவுக்கு ஆண்மை ஹார்மோன் ட்ராப் ஆகும். கார்டிசால் அதிகமாகி ஆண்மை ஹார்மோன் ட்ராப் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கியோ அந்த அளவுக்கு உடம்புல டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். நீ ஜங்க் ஃபுட்ஸையும் இதையும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டைக்குள்ளேயே குறுகி கிடக்கும்போது உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உன்னுடைய டெஸ்டோஸ்டெரான் ட்ராப்பாக தான் ஆகுமே தவிர பூஸ்ட் ஆக போகிறதில்ல. ஒர்க் அவுட் பண்ணுறவன் என்ன தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போட்டு அட்டின்னு அடித்து அவன் ஸ்ட்ரெஸ் அவனும் காலி பண்ணிடுவான். அது போக உடலை இயக்கத்தில் வச்சுருவான். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது, அவனுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இதை டாக்டர்ஸே சொல்கிறாங்க, ஆனப்புறம் இவங்க தான் நம்பாமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வினா, இப்போ இந்த முட்டையை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். முட்டை எடுத்துக்கிறது எப்படின்னு நிறைய டிபேட் இருக்குது. ஏன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைக்கரு அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துகிட்டு ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அது சரியா? இல்லை அப்போ இருந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஜிம்முக்கெல்லாம் போகும்போது அப்படி முட்டையை தட்டி அப்படி ராஜ்கிரண் ஸ்டைலில் குடிக்கிறது அப்படின்றது பச்சையாகவே, அது சரியா இது சரியா? ஓகே, நான் டெக்னிக்கலாக சொல்ல மாட்டேன். ஏன்னா டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் முட்டை. ஓகே, நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நான் முழு முட்டையாகவே எடுத்துப்பேன். ஆனால் அதையுமே 10-15 எடுக்க மாட்டேன். ஒரு 2 முட்டை முழு முட்டையாக எடுத்துப்பேன், பாயில்டு. இதே இது பிராய்லர் கோழியாக இருந்தால் ஒயிட் மட்டும்தான் எடுப்பேன், எல்லோ எடுக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா நாட்டுக்கோழியில் உள்ள முட்டையில் உள்ள எல்லோ நமக்கு அதில் பிராய்லர் கோழியை உடையும் ஏதோ சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க, நமக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நான் அப்படியே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது. ஆனால் எல்லோ இதில் உள்ளது எடுக்கும்போது சம் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதில் உள்ள எல்லோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதில் உள்ள எல்லோ நான் தொடவே மாட்டேன். பிராய்லர் கோழியில் உள்ள எல்லோ கிடையாது, ஒயிட் மட்டும்தான். இந்த முட்டையை அப்படியே குடிக்கிறதுங்கிறது ஜெம்ஸ், அதாவது வயிற்றில் கிருமிகளை உருவாக்கும். அது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை உருவாக்கும், மற்ற ப்ராப்ளங்களையும் உருவாக்கலாம். அதனால எப்போவுமே எந்த ஒரு பொருளையுமே வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நமக்கு படித்து தந்திருக்காங்க. கரெக்டு, முட்டையும் அதே தான். நீங்கள் அப்படியே குடிக்கிறது பதிலாக வேக வச்சு குடிங்க, ஒரு பிரச்சனையும் வராது. வேக வைக்காமல் நீங்கள் அப்படியே குடிக்கும்போது பிரச்சனை வரலாம், வராமலும் போகலாம். அவ்வளோ. அது எதுக்கு ரிஸ்க்கு? ரிஸ்க் வேண்டாம். ஓகே, தான் பண்ணுவோம். நான் இன்னொரு வேண்டுதல் எல்லா சோசியல் மீடியா அன்பர்களுக்கும் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன இன்டர்வியூ எடுத்தது மிக சந்தோஷம் தான். நிறைய நாளாக கேட்டாங்க, எப்படியா கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, ஃபேமஸ் ஆனவங்களையும் சரி, என்னையே ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நான் ஏதோ இன்னைக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தீங்க, ஓகே டன்னு. என்னோட பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் தயவு செஞ்சு நிறைய வீடியோ எடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வீடியோ எடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்தோம். ஆமாம், அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா யாரை அதிகமாக வெளியே காட்டுதுன்னா, கோமாளித்தனமும் ஒரு காமெடி இல்லை, அது கோமாளித்தனம் பண்ணி இந்த சமுதாயத்தில் ஃபேம் ஆகிற சிலரை அதிகமாக வெளிக்காட்டுது. இது அவங்கள காட்டாதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சமுதாயத்துக்கு தேவையான நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபேம் ஆகலை, ஆனால் சின்ன லெவலில் நிறைய படித்து கொடுக்குற டீச்சர்ஸ், உடற்கல்வியை படித்து கொடுக்குற டீச்சர்ஸ், அப்புறம் ஆங்கிலத்துலேருந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து கொடுக்குற டீச்சர்ஸ், அவங்களும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நிறைய திறமைகளை வளர்த்து கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் வெளிக்காட்டுங்க. நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க, நிறைய கதைகள் சொல்கிறவங்க, முக்கியமாக இறையன்பு சார் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சேனலில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிங்க? வெறும் 1,37,000 தான். ரொம்ப சங்கடமான விஷயம். நான் அப்போ என்னைய நினச்சி தான் சங்கடப்பட்டேன். சரி, நமக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியனை நம்ம நெருங்க போகிறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளை விட நாலேஜில், நம்மளை விட படிப்பில், நம்மளை விட அறிவில், எல்லாத்துலேயுமே பெரிய மனுஷன் அவர். அவரை இந்த சமுதாயம் ஃபாலோ பண்ணணுமா, நம்மளை ஃபாலோ பண்ண? சரி, நான் என்னைய விடுங்க. என்ன சில நம்ம நினைக்கிறோம்ல, என்னடா இவங்களெல்லாம் போய் காட்டிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் எதுக்கடா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படிலாம். ஏன்னா என்னைய ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க. இப்போ காலேஜுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக கூப்பிட்றாங்க, ஓகே. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிடலாம், ஒரு டீச்சரில் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள கூப்பிடலாம், இல்லை படித்து ஒரு வேலையில் பெருசாக ஏறவங்கள கூப்பிடலாம். அவங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்களான்னா என்ன அர்த்தம்? முன்மாதிரி பசங்களுக்கு இவங்க ரோல் மாடலாக இருக்கிறாங்க. நீ இவரை மாதிரி ஃபிட்னஸாக ஸ்போர்ட்ஸில் ஏறணும், இவரை மாதிரி நீ வேலையில் ஏறணும், இவரை மாதிரி படிக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு மத்தியில் அவங்களுடைய மனதில் ஒரு எண்ணத்தை ஊட்டுறதுக்காக தான் சீஃப் கெஸ்ட். ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா,
ட்ரெஸ்ஸாக அவுத்து போட்டு ஆடினவங்க, கேவலமான விஷயம் பண்ணி ஃபேம் ஆனவங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசினவங்க, இவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு பெருசாக உட்கார வைக்கும்போது மாணவர்கள் மத்தியில் என்ன எண்ணம் தோணும்? அப்போ நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஃபேம் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயத்தை தான் நம்ம அவங்க மனசில் விதைக்க போகிறோமே தவிர நல்ல விஷயத்தில் இல்லை. அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், சோசியல் மீடியாஸும் சரி, இந்த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுற எல்லா அன்பர்களும் சரி, உயர்வான இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாணவர்கள் சமுதாயத்தையும் வருங்கால இளைஞர் சமுதாயத்தையும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து இவங்களை பற்றின எண்ணங்களையே அவங்க மனசில் விதைச்சிங்கன்னா இந்த சமுதாயம் நல்லதாக இருக்கும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். ரொம்ப நன்றிண்ணா. நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எப்படின்னா உடம்புக்கான ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, சமூகத்துக்கான ஃபிட்னஸும் இப்படி தான் இருக்கணும்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி 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 நன்றி. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.